ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவரோட வீட்டில் போயிட்டு சமூக விரோதிகள் வந்து சாக்கடை தண்ணி மலத்தெல்லாம் கலந்து அவங்க அம்மா கிட்ட ரொம்ப தகாத வார்த்தைகள்லாம் பேசியிருப்பாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது வரைக்கும் இந்த எஃப்ஐஆர் போடல இந்த விஷயத்துக்கு? இல்லை, எஃப்ஐஆர் போடுறதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ஊடகத்துக்கு வந்து ஒரு அவமானமான செயல், ஒரு பத்திரிகைக்கு அவமான செயல். அதாவது பத்திரிகை கண்டு எல்லோரும் பயந்துகிட்டு இருந்தாங்க. பத்திரிகைனால ஒரு பயம், அரசியல்வாதியிலேருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது, மீடியாக்களாலேயும் ஒரு பயம் இருந்தது. இப்போ அந்த பயம் போயிடும் இந்த மாதிரி பண்ணினாங்கன்னா. அதாவது இன்னைக்கு வேறு ஏதாவது உலகத்திலே இந்த கழிவு பொருள்னு இருக்கு இல்லையா, மாட்டு சாணம் வந்து ஒரு யூஸ்ஃபுல். நீங்கள் ஆட்டு புழுக்க கூட வயலுக்கு யூஸ்ஃபுல். நம்ம மனுஷனுடைய கழிவு இருக்குது பார்த்தீங்களா, அது எதுக்குமே யூஸ்ஃபுல் கிடையாது. அந்த கழிவை கொண்டு போய் போட்டிருக்காங்கன்னா ஒரு எதிரி கூட இந்த மாதிரி வரக்கூடாதியா, எதிரி கூட வரக்கூடாது இந்த மாதிரி. ரெண்டாவது, ஒரு வயசான அம்மா வீட்டில் இருந்திருக்காங்க, ஒரு மனசாட்சி வேண்டாம். இதை நீங்கள் அவர் ஆஃபீஸில் போய் செஞ்சுருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் ஆஃபீஸில் ஸ்டாஃப் தான் இருப்பாங்க. இந்த அம்மா வயசானவங்க. ரெண்டாவது, ஒரு ஸ்மெல்லு, ஒரு பேட் ஸ்மெல். நம்மளுடைய சாதாரண ஒரு மனுஷனுடைய இதே நம்மளே நம்ம மலம் போகும்போது வாடகை தாங்க முடியலையே, அந்த அம்மா வயசான காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க? தப்பு இல்லை இது. ரெண்டாவது, இதுக்கு வந்து ஊடகங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். அவர் வந்து பேசுனது கோர்ட்டில் நடக்குது, அது தப்பாக ரைட்டாங்க, அது கோர்ட்டு முடிவு பண்ணணும். இப்போ அந்த சமூக விரோதிகள் நீ அவரை பழி வாங்கணும்னா கோர்ட்டில் பழி வாங்கணும். அது இரண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது நம்ம காம்ப்ரமைஸாக இருந்தால் தான் ஆப்போசிட் பார்ட்டியை போய் பார்க்க போகணும். சட்ட ரூல்ஸ் அதான் சொல்லுது. ஆனால் இதை மாதிரி போய் செய்யறதுக்கு சட்டம் சொல்லலை. இது வந்து மகா தப்பு. இதை இப்போ இன்னைக்கு இதை செய்வோம். இப்போ இதுக்கு முன்னால் ஆசிட்டை ஊற்றினாங்க மூஞ்சியில், இதுக்கு மேலே ஆசிட்டு. ரெண்டாவது, பத்திரிக்கையில் ஏதாவது ஒன்று போட்டாச்சுன்னா உண்மையாக இருக்கட்டும் பொய்யா இருக்கட்டும், உனக்கு முடிஞ்சால் நீ கோர்ட்டில் போய் நிரூபிச்சுக்கோ. அவன் கருத்து உரிமை அவன் போடுறான். எல்லா பத்திரிக்கையும் அப்படி தானே போடுது. அவன் இவருக்கு என்ன விதி வழக்கு? இது தப்பு இல்லை. இது எல்லாருக்கும் அது வந்திருக்கு. இவ்வளோ தமிழகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்கமே ஒரு பேசும் பொருளாக இருக்குது. இன்னும் அவன் மேலே எஃப்ஐஆர் போடாமல் இருக்காங்க. அதுதான் எனக்கு புரியல. இல்லை அது ஆட்சியாளர் தான் கேட்கணும். ஆட்சியாளர்கள் இல்லாமல் இது போடாமல் இருப்பாங்களா? ஆட்சியாளருடைய துணை இல்லாமல் இது நடந்திருக்குமா? கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. சரி, இப்போ இவ்வளோ இது மீடியாக்கள் நீங்கள் பேசுகிறீங்க, பேப்பரில் வந்திருக்கு. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு? அரசாங்கம் அவர் மேலே என்ன பற்றி? எதிரியாக கூட இருக்கட்டுங்க, எதிரியாக கூட இருக்கட்டும், ஒருத்தருக்கு கஷ்டம்னு வரும்போது ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தா கொண்டு போய் பார்க்கணுங்க. அதுதாங்க மனிதாபிமானம். அதுதான் மனிதாபிமானம். ரெண்டாவது, துப்புரவு பணியாளர்கள் போய் போட்ட மாதிரி கொண்டு வந்துருக்காங்க நான் இப்போ பார்த்ததில்ல. ஆனால் வீடியோவில் அவர் கொடுத்த இதில் பேட்டியில் பேசும்போது நானும் பார்த்தேன். ஆனால் எவ்வளோ ஒரு கோவிட் காலத்தில் துப்புரவு பணியாளர் இல்லாமல் நாரி போயிருக்கும். நம்ம தமிழ்நாடு நாரி போயிருக்கும். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. நீங்கள் அவங்க ட்ரெஸ்ஸை போட்டு இந்த மனக்கல்விக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்களே, சமூக உரிமைகளை நீங்கள் எல்லாரும் வருத்தப்படுறாங்க. கண்டிப்பாக அவங்க எங்களை என்ன பார்த்து பேசுகிறாங்களே. இப்போ என்ன அந்த நிகழ்ச்சியை பார்த்து மறுநாள் என்ன வந்து ரோட்டில் பெருக்க வரும்போது க்ளீன் பண்ண வரும்போது பார்த்து கேட்குறாங்க, என்னையே அப்படி நீங்கள் மக்கள் விமர்சகராக இருக்கீங்க, நீங்கள் இப்போ இதை எடுத்து பேசக்கூடாதா? அவர் என்ன எங்களை அவர் ஒன்றும் பேசவே இல்லையே, எங்களை வச்சு காயை நோத்துறாங்க, நாங்கள் என்ன பாவம் செஞ்சோன்னு எங்களை கேட்டாங்க. காலையில் துப்புரவுத்துறை கூப்பிட்டு பேசினாங்க. நான் அப்போ தான் சொன்னேன், நாலு இந்த நிலைமையில் இருந்தால் என்னம்மா பண்ணுறது? நம்ம அரசாங்கத்துக்கு மேலே தப்பு. அவர் என்ன வேணால் செய்யட்டும், அவர் யாரை வேணால் பேசியிருக்கட்டும், எது வேணால் செய்யட்டும். அது இன்னும் ஜட்ஜ்மெண்ட்டே முடியலையே. ரெண்டாவது, இதுக்கு எஃப்ஐஆர் போடல இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எனக்கு இப்போ தான் தெரியுது. ஆக்சுவலாக இது நடைமுறையில் போகுதா போகலையான்னு தெரியல. இது வந்து எப்படியே பத்திரிகையாளருங்க விட்டாங்கன்னா, இது பத்திரிகையாளர்கள் வந்து விடக்கூடாது. அவர் மேலே தப்பாக கூட இருக்கட்டும். ரெண்டாவது, யார் ஒரு பத்திரிகையாளர் தானே. ரெண்டாவது, ஒரு வயசான அம்மா, அதை பார்க்க வேண்டாம், ஒரு மனிதன் வேண்டாம். இதை வந்து இந்த விஷயத்தை மனித உரிமை கமிஷன் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த லேடி, அந்த அம்மா வந்து வயசானவங்க லேடி. இதுக்கு மனித உரிமை கழகம் தானாக முன் வந்து இதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணணும். இப்போ சவுக்கு சங்கர் இந்த நிகழ்வை பார்த்துட்டு அவரோட சேனலே க்ளோஸ் பண்ணிட்டாரு. அது பயந்து ஓடக்கூடாதுங்க. என்ன சொல்றதுன்னா, இப்போ என் அம்மா வந்து அன்னைக்கு ஏதோ தள்ளி இருந்தாங்க, ஓகே, அந்த கதவு உடைக்கும் போது எங்கள் அம்மா மேலே விழுந்திருந்தா அவங்க வயசுக்கு மேலே என்ன இருக்கும்? இல்லை, அவர் சொல்கிறது கரெக்டான விஷயம். எப்போவுமே தொழிலில் போட்டி வரும், பொறாமை வரும், எதிர்ப்பு வரும். அதுக்காண்டி நீங்கள் தொழிலை மூடக்கூடாது. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாராவது வருவாங்க. கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட் பண்ண பத்திரிக்கை விடாதுங்க. பத்திரிக்கை நல்ல பத்திரிக்கை, அதாவது கெட்ட பத்திரிக்கை 2-3 இருக்கும். அவங்க வேணால் வரமாட்டாங்க. நல்ல பத்திரிக்கையாளர்கள் இவருக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. இவர் வந்து என்ன கொஞ்சம் ஃபோர்ஸாக பேசுகிறாரு, அவ்வளோதானே தவிர அது பேசுகிறது கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். அதுக்கு முன்னால் நீ வந்து கோர்ட்டில் போய் ஆர்குமெண்ட் பண்ணு, கோர்ட்டில் போய் செய்ய. இப்போ என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு? ஒருத்தன் தப்பு பண்ணிடுறான், அவன் ஜெயிலுக்கு போயிடுறான். ஜெயில் போனோன்னு கூட்டிகிட்டு வராங்க, கூட்டு வரத்தில் வெட்டுறாங்க. சட்டம் அப்படி இருக்கு. இது அதாவது பரவாயில்ல, இது அதை விட மோசம்.
ஒரு வீட்டிலேருந்து பெட்ரூம்லேருந்து ஆரம்பித்து சமையல் வரைக்கும் வந்து கொட்டுவான். இது கொஞ்சம் மனிதன் வேண்டாம் சார். டைனிங் டேபிள் இருக்குல்ல, ஆமாம் கண்டிப்பாக டேபிள் மேலே மலத்தை கொட்டிக்கலாம். சரி சார், இது யார் க்ளீன் பண்ணுவா அதை சொல்லுங்கள். இப்போ இது யார் க்ளீன் பண்ணுறது? அதே துப்புரவு. இப்போ அதுதான் சொல்ல வரேன். அப்போ அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் அந்த மாதிரி பேசவே இல்லைங்கிறாரு. சவுக்கு சங்கர் அந்த மாதிரி நான் பேசவே இல்லை, துப்புர சொல்லுங்கள். சப்போர்ட்டு தான் பேசியிருக்கிறார். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஊழலை வெளியே கொண்டு வந்ததுனால வந்த வேணேன். அப்போ உண்மையாக சொல்லக்கூடாது பத்திரிக்கை? உண்மையை ஏன் சொல்லக்கூடாது? எல்லா பத்திரிக்கையும் உண்மையாக சொல்லணுங்க. அதுக்கு பேர் தான் பத்திரிக்கை சுதந்திரம். பத்திரிக்கை சுதந்திரம்னு உண்மையாலே அதுதான். ஸோ நம்ம பத்திரிக்கையில் ஒன்று போட்டோன்னே மிரட்டுறது, உருட்டுறது, இப்படியெல்லாம் பயந்துட்டு இருக்க முடியுமா? இது அந்த காலத்தில் இருந்தது. இந்த காலத்தில் கேமரா எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. யார் யார் போனாங்க, யார் யார் என்ன செய்கிறாங்கங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது, ஒரு மனுஷனை ஒரு அளவு தான் தொந்தரவு பண்ணணும், ஓவராக தொந்தரவு பண்ணக்கூடாது. நீ ரொம்ப அவன் ஏற்கனவே சேட்டை பிடிச்சவன், இப்போ இன்னும் நீங்கள் உசுப்பேற்றுனீங்கன்னா அவன் இன்னும் சேட்டை பண்ணுவான். சரி, தான் சேனலில் அவன் என்ன சொல்லியிருக்காரு, என் சேனலில் நான் பண்ணலைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வேறு சேனலில் போய் ஊற்றி கழுவுனா என்ன பண்ணுறது? தான் சேனல் நடத்தலை ஐயா, நீட்டாக ஒதுங்கிட்டார். வேண்டாம், ஏன் நம்ம பசங்களாம் பிரச்சனையாகவும் வேண்டாம். இப்போ வேறு ஒவ்வொரு சேனலாக போய் ஊதிட்டு வந்தார் வைங்களேன். இது ஏதாவது ஒரு சேனலில் ஊதிட்டு இருந்தார், சிவனின்னு விட்டுருக்கலாம். இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சமூகங்கள் இவர் தெருவாக ஒவ்வொரு யூடியூப் சேனலாக ஆஃபீஸுக்காக போவார், இல்லை யூடியூப் சேனல்களாக தேடி வருவாங்க. இவர் ஊற்றி கழுவுவார். போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதான் ஊற்றி கழுவுவார். எவன் கழுவி ஊற்றுறானோ அவர் இப்போ ஊற்றி இவர் கழுவார். ஏன்னா சொந்த வீடாக இருந்தால் நான் பயப்படணும். இப்போ வந்து வாடகை வீடு மாதிரி நான் எங்கே வேணால் இப்போ இடம் போயிடுவேன், எங்கே வேணால் போவேன். இப்போ என்ன, அந்த மனுஷனுக்கு என்ன, அவங்க அம்மா இருக்கிறதுனால பிரச்சனை. அவங்க அம்மா ஒரு வயசானவங்க, தயவுசெய்து நான் நினைக்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. அந்த அம்மா இல்லாத பட்சத்தில் இருந்து வைங்களேன், இந்த ஆள் வேறு லெவலில் இருப்பான், துணிஞ்சு செய்வான். ஜெயிலுக்கு போக கவலைப்படலை, எத்தனை நேரம் ஜாமீனில் போனால் வெளியே வந்துடுறான், திருப்பி உள்ளே போகிறான். அதாவது அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அந்த மனுஷனை மாற்ற முடியாது, அது மாற்றவே முடியாது. அது ஏன்னா ரெண்டாவது, இவருக்கு எப்படி விஷயம் வெளியே வருது, எப்படி கிடைக்குது, அதுதான் பெரிய விஷயமா இருக்குது, சஸ்பென்ஸாக இருக்குது. அதனால தான் இப்போ எல்லாரும் இவரை கண்டால் ஏன் பயப்படுறீங்க? இந்த ஆள் இப்போ எதாக இருந்தாலும் ரெக்கார்டு பூர்வமாக போடுறான், எல்லோரும் வாயால் பேசுவாங்க. இந்த ஆள் நானும் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் ரெக்கார்டு எங்கேருந்து தோண்டி எடுக்கிறான். ஒருத்த வீடு வாங்குறான் ஒரு மினிஸ்டர் அப்படின்னா, அந்த வீட்டு வாங்கின டாக்குமெண்ட்டை தூக்கி போடுறான். எப்படி வந்துச்சு, இந்த ஆளுக்கு எப்படி தெரியுது? கடவுள் என்ன அவனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்காரா? இப்போ இதேமாதிரி அந்த ஆள் செய்ய போய் தான், இதை சொல்லாமல் வாயால் சொல்லியிருந்தா கூட யாரும் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ஆள் வந்து ஒன்று தூக்கி போடுறான். அப்போது இதுக்கு முன்னால் இன்னொருத்தர், நான் பேரை சொல்ல விரும்பல, ஒரு பத்திரிக்கையாளர், அவர் மாத்திரம் ஆட்சியில் இருக்கும்போது அடுத்த ஆட்சியில் இருக்கும்போது தூக்கி போட்டு கழுவுனார். இப்போ அவர் இவருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதானே? இப்போ இந்த ஆட்சியில் இவர், அந்த ஆட்சியில் அவர், அந்த ஆட்சியில் இவர், இந்த ஆட்சியில் அவர் இருக்கு. இப்போ பேசுகிற பத்திரிகைக்காரங்க இருக்காங்களா இல்லையா? இப்போ அப்போ நீ ஒரு பத்திரிகைக்காரன் தானே, நீ சப்போர்ட் பண்ணி பேசணுமா வேணாமா? ஆப்போசிட் கட்சி இப்போ இந்த ஆட்சி மாறிடுச்சுன்னு வைங்களேன், தங்கு பொங்குன்னு அந்த ஆள் குதிப்பான். இப்போ அவர் வாய் எங்கே போச்சு? சவுக்கு சங்கர் மாதிரி தானே நீ அந்த சேனல், நான் பேரை சொல்ல விரும்பல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், மக்களுக்கு புரிஞ்சுக்கோ, புரியாத புரிஞ்ச கேட்டு தெரிஞ்சுக்கோ. இப்போ இந்த ஆட்சி போய் அடுத்த ஏடிஎம்கே இருந்துச்சுன்னா அந்த நிருபர் குதிப்பார். அப்போ அவரை உள்ளே போட்டுருக்கலாமே, உள்ளே போட்டாங்களா? அப்படியே உள்ளே போட்டால் நீங்கள் சிஎம் கண்ணா அப்படின்னு பேசுனீங்களே, அந்த அம்மா கண்டிச்சிச்சா? ஜெயலலிதாவுக்கு அந்த அம்மா கண்டிச்சிச்சா? நீ என்ன வேணால் கத்திர போட, சூரியனை பார்த்து நாய் குறைக்குது அந்த இதை சொன்னாங்க. இப்போ அது மாதிரி நீங்கள் இருந்துட்டு போங்க, உங்களுக்கு ஏன் வலிக்குது? ஏன் ஒரு ஆளை தொட்டா இல்லையா, எவனை தொட்டாலும் வலிக்குது, எவனை தொட்டாலும் பயப்படுறான். சவுக்கு சங்கர், ஐயோ ஒரு இடம் வாங்கணுமா, அவனுக்கு நியூஸ் போயிடுச்சாயா, ஆஃபீஸில் நெஞ்சம் வாங்கணுமா, ஐயோ அவனுக்கு தெரிஞ்சு வேண்டாம், ஏதாவது ஒரு இடம் எங்கே போகலாம், இவன் தான் எங்கே போகலாம் பிடிக்கிட்டு வந்துடுறானே. இது வரைக்கும் இப்போ செய்யாத பத்திரிகைக்காரங்களும் இந்த ஆளு எல்லாத்தையும் கொண்டு வராங்க, யூடியூப்பில் போட்டு மானத்தை வாங்குறான். அவங்க என்ன பண்ணுறாங்க, கொதிச்சு போயிடுறாங்க. கொதிச்சு போகிற ரைட்டு, கொதிச்சு போய் என்ன பண்ணுறது, இவனுக்கு தெரியாமல் வேறு எப்படி பண்ணுறதுன்னு யோசி. அதை விட்டுட்டு கேவலத்தனமாக போயிட்டு, சிறுபிள்ளத்தனமாக போயிட்டு, ஒரு பைத்தியக்காரத்தனமாக போயிட்டு, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி எவன் சொன்ன ஐடியா இது, இந்த மலத்தை கொண்டு போய் கொட்டுறது எவ்வளோ மட்டமான காரியம். சரி, இதை பார்க்குறீங்க, இது நம்ம ஸ்டேட்டை விட்டுருங்க, மிச்ச ஸ்டேட்டுக்காரன் நம்மளை காரி துப்ப மாட்டான். ஒரு பத்திரிகையாளருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க மாட்டான். சரி, நாளைக்கு அடுத்த பத்திரிகையாளருக்கு பயம் வருமா வராதா? அப்போ நல்ல செய்தி அவன் போடுவானா? நல்ல செய்தி அவன் போட மாட்டானே. நல்ல செய்தியெல்லாம் மறைஞ்சிடும், கெட்ட செய்தி, சினிமா செய்தி, ஒன்றுமில்லாத செய்தி தான் வரும். இந்த மாதிரி பண்ணுனா பயம் பத்திரிகையாளருக்கு வந்துடும். பத்திரிகை சுதந்திரம் வேணுங்க,
பத்திரிக்கை சுதந்திரம் வேணும். பத்திரிக்கை சுதந்திரம் இல்லைன்னா நாடு உருப்படாது. அப்போ அவன் தடி எடுத்தவன் தண்டாள் வாங்குறோம் வாங்கிட்டே இருப்பான். ஏற்கனவே இப்போ இந்த ஆளு சொல்லி ஊற்றி கழுவியும் இன்னும் வாங்கிட்டு தானே இருக்காங்க. இன்னும் வாங்கிட்டு தானே இருக்கீங்க. இவன் எத்தனை வருஷமாக சவுக்கு சங்கர் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எவனுமே வாங்கலையா? எவனுமே கோர்ட்டுக்கு போகலையா? அப்படி ஊற்றி கழுவுறான். அப்படி மானம் இல்லையா? அது மானம் இல்லை உங்களுக்கு. அதுக்கு இப்படியா பண்ணுறது? கேவலமா இல்லை? சரி, இதை விட்டுரு. இந்த வீடு நம்ம தமிழ்நாடு வீடு ஒருத்த விட்டுரு. அதர் ஸ்டேட்டை விட்டுருக்கா. வெளிநாட்டுக்காரன் காரி துப்ப மாட்டான். ஆல் இண்டியா காரி துப்ப மாட்டான். இப்போ நாளைக்கு அவங்க வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ண என்ன பண்ண போகிறீங்க? ஆல் இண்டியாவிலேருந்து இவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ண என்ன பண்ண போகிறீங்க? நீ இங்கே தமிழ்நாட்டில் வேண்டாம், ஏன் இவனுக்கு எதுவும் பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். சரி, இந்தியாவில் இவனுக்கு எதுவும் செய்ய மாட்டேன். டோட்டலாக கூட்டிட்டான்னு வச்சுக்க. ஏன்னா ஒரு ஓட்டு தான் அதே ஜெயிச்சுது. அதே மாதிரி இந்த ஆளுக்கு வந்து கண்டிப்பாக இறைவன் சப்போர்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன்.